அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே 2025 ஆண்டு புத்தாண்டின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு இன்று நடைபெற்றது. பாராளுமன்றத்திலே பல விடயங்கள் இன்றைய தினத்திலே பேசப்பட்டன. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்தும் மனிதாபிமானமற்ற தீர்மானத்தை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் பேசியிருந்தார். மியன்மாரே සිට ரோஹிங்கியா சரணாகதியின் பிரமாණය මුලතිවලට ඇවිල්ලා තියෙනවා. இலங்கை அரசாங்கம் ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தக்கூடாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவது சர்வதேச பிரகடனங்கள் உடன்படிக்கைகளுக்கு முரணான விடயம் என அவர் தெரிவித்தார். அரசாங்கம் ரோஹிங்கியா புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்த முயல்கிறதா என்பதை நாங்கள் அறிய வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், அரசாங்கம் அவ்வாறானதொரு மனிதாபிமானமற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அவர்களை திருப்பி அனுப்புவது சர்வதேச மனித உரிமை சட்டத்தினை மீறும் செயல் என தெரிவித்துள்ளார். ரோஹிங்கியா இனத்தவர்கள் பாரபட்சம், வன்முறைகள் போன்றவற்றை எதிர்கொண்டுள்ளனர் என்பதை முழு உலகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது என சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். මේ හිංසනයට පත්වුණු පීඩනයට පත්වුණු ඒ රෝහිංගයා ප්‍රජාවට ඒ ලබා දිය යුතු ඒ මානුෂීය සැලකිලි ලබා දෙන්නට අපි කටයුතු කරන්නට ඕන. டாக்டர் அர்ச்சுனா இன்றும் பாராளுமன்றத்திலே ஹைலைட் ஆனார். அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். நான் யாழ்ப்பாணத்திலே இருந்து பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து மேலே பார்த்துவிட்டு செல்வதில் எந்த பயனும் இல்லை, எனக்கு உரையாற்றுவதற்கு அவகாசம் வழங்குங்கள் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார். මං ජැෆ්නා ඉඳන් එන්නේ. එතකොට කිසි ජූස් එකක් නැහැ මේ පාර්ලිමේන්තුවේ ආවිලා මං නිකන් උඩ බලාගෙන ඉඳලා ගෙදර යන එක. ඒක උත්තර දෙන්න කරුණා කරලා. நாடாளுமன்றில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று சபையில் தெரிவித்தார். சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அவர் நாடாளுமன்றில் உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இருக்கும் நிலையில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சபாநாயகரின் அறிவுறுத்தல் கிடைக்கப்பெற்ற போதும் எதிர்க்கட்சி தலைவர் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என அர்ச்சுனா குற்றம் சாட்டினார். தாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வந்து நாடாளுமன்றில் அமர்ந்து மேலே பார்த்து கொண்டிருந்து விட்டு வீடு செல்வதற்காக வரவில்லை என்றும், உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையால் நாடாளுமன்றம் வந்து பயனற்ற நிலைமை இருப்பதாகவும் அர்ச்சுனா குறிப்பிட்டார். இதன் போது எழுந்த எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக்க இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர், சபாநாயகர் உள்ளிட்ட தரப்பு கலந்துரையாடி இருப்பதாகவும், இந்த விடயத்தில் சபாநாயகரின் அறிவுறுத்தலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். நியாயமான கோரிக்கை தானே. யாழ்ப்பாணத்திலே இருந்து கொழும்புக்கு வந்து பாராளுமன்றத்திலே அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்காவிட்டால் பாவம் தானே டாக்டர் அர்ச்சுனா. எனவே எதிர்க்கட்சி தலைவர் வரக்கூடிய காலத்திலே அந்த அவகாசத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இலங்கை சுற்றுலாவுக்கு மிகவும் பிரபலமான ஒரு நாடு என்பதை சர்வதேசமே அறிந்த ஒரு உண்மை. ஆனால் உள்ளூரிலே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், இலங்கையிலே வாழக்கூடியவர்கள் அதிகமாக விடுமுறை நாட்களிலே நுவரெலியா பகுதிகளுக்கு தான் கடந்த காலங்களிலே செல்வது வழக்கம். அண்மைய நாட்களாக கொழும்பு ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய உள்ளூர் பயணிகள் சுற்றுலா செல்வதற்காக வேண்டி காத்தான்குடியை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதிகமான உள்ளூர் பயணிகள் கிழக்கு மாகாணத்தில் காத்தான்குடி பகுதிக்கு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான காரணம், காத்தான்குடியிலே சுற்றுலா தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அக்ஸா பள்ளிவாயலாக இருக்கலாம், அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மியூசியமாக இருக்கலாம். இப்படி பல சுற்றுலா தலங்கள் அங்கே அமைத்து வைக்கப்பட்டிருப்பதால் அதிகமான பயணிகள் அங்கே செல்கிறார்கள். இன்றைய தினம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அரசாங்கத்துக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தார். கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலா துறையை முன்னேற்றுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை, ஒரு ஆலோசனையை அரசாங்கத்திடம் முன்வைத்தார். இன்று இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே மெயின் பிரதான இடமாக இருக்கின்ற ஒரு இடம் கிழக்கு மாகாணம். அருகம்பை பிரதேசம், பொத்தியூரில் இருக்கின்ற அருகம்பை பிரதேசம் ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் அங்கு வருகிறார்கள். ஆனால் அது இன்னும் ஒரு டூரிசம் ஜோனாக இன்னும் கெசட் பண்ணப்படவில்லை. அதே போன்று அங்கு இருக்கின்ற கடற்கரையை சுத்தம் செய்வதற்காக
பீச் கிளீனிங் மெஷின் ஒன்றை கூட இதுவரையிலே உல்லாச பயணத்துறை அமைச்சு அல்லது டூரிஸ்ட் போர்டு இதுவரையில் அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு அதை கூட வழங்கி வைக்கவில்லை. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா ஒரு அழகான உரையை நிகழ்த்தி இருந்தார். எதிர்க்கட்சி தரப்பிலே அமர்ந்திருந்தாலும் கூட ஆளும் தரப்பை பார்த்து கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள் என்ற ஆக்கப்பூர்வமான அறிவுரையை வழங்கினார். අද මේ ආණ්ඩුවේ විශේෂත්වයක් තියෙනවා. ජනාධිපතිවරණයකදී හා මහචන්දතික විශාල වෙනසක් තියෙනවා. இந்த நாடு சந்தித்த மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியானது கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் தான் நடந்தது. சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டது. எண்ணெய் கப்பல் ஒன்றையாவது நாட்டுக்குள் கொண்டு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அவருக்கு உதவி செய்தது. அவர் சிறந்த திட்டங்களை வகுத்து இந்நாட்டை கட்டி எழுப்பினார். என்றாலும் இந்நாட்டு மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சிறப்பம்சமும் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் 2 அல்லது 3 வேட்பாளர்கள் மாத்திரமே இருப்பார்கள். ஆனால் பாராளுமன்றம் தேர்தல் அப்படி அல்ல. இம்முறை பாராளுமன்ற தேர்தலை பார்க்கும் போது வடகிழக்கிலும் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வாக்குகள் கிடைத்தன. எனவே அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பாரிய பொறுப்புள்ளது இந்நாட்டை இலங்கை சிந்தனையோடு முன்னேற்றுவதற்கு. இது வரலாற்று வெற்றியாகும். வடகிழக்கில் பொதுவாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் வெற்றி பெறுவதே வழக்கம். ஆனால் இம்முறை அது மாறியுள்ளது. எனவே எப்போதுமே இலங்கை சிந்தனையோடு நாட்டை முன்னேற்றுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்றார். විශේෂ වගකීමක් තියෙනවා සමස්ත ලාංකික ජනතාවට ලාංකික චින්තනයක් අනුව මේ රට ඉදිරියට ගෙනියන්න. பொதுவாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் துஷ்பிரயோகங்கள் ஆங்காங்கே நடைபெறுவதை நாங்கள் செய்தித்தாள்கள் மூலம் சமூக ஊடகங்கள் மூலம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பாராளுமன்றத்திலே வேலை செய்யும் பெண் ஊழியர்களுக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடக்கிறதாம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அப்படி நடந்திருக்கிறதாம் என்று இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜீபுர் ரஹ்மான் தெரிவித்தார். සති කීපය තුළ විශේෂයෙන්ම මේ ජනමාධ්‍යවල පළ වුණා මේ පාර්ලිමේන්තුවේ වැඩ කරන සේවිකාවන්ට වෙන ලිංගික අතවර ගැන. கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த சில வாரங்களின் பாராளுமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் மீது மேற்கொள்ளப்படும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் பற்றி ஊடகங்களில் வெளியாகின. இது தொடர்பில் இதுவரை பிரதான செயலாளரினால் சிலர் மீது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிலரை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. இன்னும் சிலர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளனர். அதே போன்று ஐடி பிரிவில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் மீது அங்குள்ள அதிகாரிகள் துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. இது பற்றி பல முறைப்பாடுகளும் வந்துள்ளன. இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கைகளை எடுங்கள். இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தில் பணிபுரிவோர் மீது இவ்வாறான விடயங்கள் நடந்தால் அது உறுப்பினர்களாகிய எம்மையும் பாதிக்கும், எமக்கும் அசிங்கம். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்றார். சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் பிம்பத்தை கௌரவத்தை உயர்த்துவது தூதுவர்களின் கடமை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் பிம்பத்தை உயர்த்துவது தூதுவர்களின் பொறுப்பு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் ராஜதந்திர சேவைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இலங்கையின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருந்ததாகவும் புதிய நியமனங்களை பெற்ற ராஜதந்திரிகளிடம் இருந்து அவ்வாறானவற்றை எதிர்பார்க்கவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கான புதிய ராஜதந்திரிகள் நியமிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இங்கு உரையாற்றுகையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி செயற்படுமாறும் அந்த நாடுகளில் உள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் சேவைகளை வழங்குவதற்கு முன்னின்று பாரபட்சமின்றி நியாயமாக செயற்படுமாறும் ஜனாதிபதி புதிய ராஜதந்திரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். இலங்கை பணியாளர்கள் தொழில் புரியும் மத்திய கிழக்கு, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ராஜதந்திர சேவைகளை வழங்குவதில் அதிக கவனம்
கவனம் செலுத்துவது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் இலங்கையில் முதலீட்டாளர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் பணியை ராஜதந்திர சேவையின் ஊடாக மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவது தூதுவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாரிய பொறுப்பு எனவும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.